நமஸ்காரம். வசந்தி, நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். மினி, இப்போ நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சியோட பேரே அதிரடியாக இருக்கும். பேர் சொன்னோடனே கிளாப் பண்ணோம், அப்போதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஓஏசி தாய்மார்கள் ஐக்கியம் வழங்கும் பெஸ்ட் குக்கு ஒஸ்ட் குக்கு. இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா 2 ஜட்ஜஸ். இப்போ வந்து நாங்கள் சாதாரண ஜட்ஜஸ்லாம் கூப்பிடல, அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் லெவல் ஃபேமஸ். லெட்ஸ் வெல்கம் அவர் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றதுல ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து மேடம் மெரிண்டா வந்திருக்காங்க, கலிஃபோர்னியாலேருந்து மேடம் டிசோசா வந்திருக்காங்க. இவங்களை அன்போடு கூட வரவேற்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாம் கிளாப் பண்ணி இவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? அவங்களுக்கு வந்து தமிழ் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால இங்கிலீஷ் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக்கீஸ்லாம் வந்து வெல்கம் பண்ணிடலாம். பெஸ்ட் குக்கை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுடலாம். ஓகே, எல்லாம் நீங்க பலத்த கை தட்டி அவங்கள கூப்பிட்டீங்கன்னா தான் அவங்க வருவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணுங்க. லெட்ஸ் வெல்கம் அவர் பெஸ்ட் குக். பெஸ்ட் குக்குக்காக நம்முடைய ஸ்பான்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரியா சிவஸ் அண்ட் நிர்மலா வாஷிங் பவுடர், அனிதா மசாலா. வெல்கம் வெல்கம் குக். மேரி அக்கா, ரூத் வாங்க. நம்முடைய பெஸ்ட் குக்கை வெல்கம் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நகோமி மாமி. கிளாப் நகோமி மாமிக்காக. ஹாய் 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 ஹாய். அடுத்து மேரி அக்கா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து ரூத். ஓகே, இவங்களை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்றதுல வெரி ஹாப்பி. இவங்களை பார்க்கும்போது பயங்கரமா இருக்காங்களே, வேற லெவல்ல. நான் வர சாப்பாடு கம்மியா கொண்டு வந்துட்டேன். அப்படியா? சமைக்கிற சாப்பாடு நான் தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி அங்க வச்சிடலான்னு ஒரு ஐடியாவோட இருக்கேன். அப்படியா? ஓகே ஓகே. அடுத்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் குக்கை வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, கிளாப் பண்ணுங்க. லெட்ஸ் வெல்கம் அவர் ஃபர்ஸ்ட் குக். வாவ், போதும் இங்கி பிங்கி பாங்கி. வெரி குட். குக்கிங் ஷோ மாத்தி டான்ஸ் ஷோ வந்துட்டீங்களா? ஓகே ஓகே, இங்கி பிங்கி வாங்க. ஸ்பான்சரை நம்ம பார்த்தலாம். யாரெல்லாம் ஸ்பான்சர்னு பார்த்தீங்கன்னா பிரியா சிமெண்ட்ஸ், நிர்மலா வாஷிங் பவுடர், கோ பிரசன்டட் பை அனிதா மசாலாஸ். சுவையோ அதிகம், மனமோ நிறைவு. அந்த குழம்பு மணக்கும். தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே மசாலா வாங்கிட்டு போக மறந்துடாதீங்க. இப்போ நாங்க இங்க 3 இன்கிரிடியன்ஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மினி அவங்களுடைய பிங்கி பாங்கி செலக்ட் பண்ணணும் இல்லையா அவங்க? ஆமாக்கா, இப்போ அவங்களுக்கான 3 சீட்டு கொடுத்துருவோம். அந்த சீட்ல வந்து அவங்க பேர் இருக்கும். அவங்களுடைய குக்கீஸ்லாம் வந்து அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஆமா, இப்போ அவங்களுக்கான சீட் நாங்க கொடுத்துறோம். அவங்களுடைய நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சலோமி மாமி யார் உங்களுக்கு வந்திருக்காங்க உங்களுடைய டீமுக்காக? இங்கி வந்துருங்க. இவங்க பக்கத்துல வாங்க. இங்கி வா, வர தோரணியா வேற லெவல்ல இருக்கு. ஓகே, அடுத்து மேரி அக்காக்கு யார் வந்திருக்கா? பிங்கி வாங்க. பிங்கி வா. அடுத்து பாத்தீங்கன்னா ரூத்துக்கு யார் வந்திருக்கா? பாங்கி வாங்க. பாங்கி ஓகே. பாங்கி வர தோரணியே வேற லெவல்ல இருக்கே. டாங்கி நினைச்சிட்டியா? அப்படி சொல்லக்கூடாது மினி. ஓகே, இப்போ அவங்களுக்கான இன்கிரிடியன்ஸ் செலக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல அவங்க சமைச்சு முடிக்கணும். அதோட பெஸ்ட் ஜட்ஜஸ் கிட்ட கொண்டு போவாங்க. அவங்க வந்து செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு என்ன டிஷ் வந்திருக்கு, என்ன இன்கிரிடியன்ட் வந்திருக்கு, அதை வச்சு நீங்க என்ன சமைக்க போறீங்க? நீங்க எனக்கு வந்து பருப்பு வந்திருக்கு, உளுந்த பருப்பும் துவரம் பருப்பும் வந்திருக்கு. பருப்பை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் வந்துட்டு வடையும் சாம்பாரும் வைக்கலான்னு இருக்கோம். சரி, வடை நல்லா, சாம்பார் நல்லா வருமா? நல்லா வருமே. சாம்பார் வா. மினி பாருங்க, சமைச்ச பிறகு சாம்பார் நல்லா வருமா? ஐயா ஸ்டீவன் ஐயாவை காணுமே, அவரை கேட்கலான்னு பார்த்தா. ஓகே நல்லா வந்துரும். ஓகே வாங்க, அடுத்து வாங்க. மேரி அக்கா சொல்லுங்க. மேரி அக்கா நீங்க சொல்லுங்க.
மேரியக்கா நீங்கள் சொல்லுங்கள். நான் நான்வெஜ் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா பச்சை மிளகா எடுத்துன்னு வந்திருக்காங்க. பச்சை மிளகா வச்சு பாயாசம் பண்ணலான்னு இருக்கேன். பச்சை மிளகால பாயாசமா? ஆமாம். அதை கேட்டு ரொம்ப பருப்பு பாயாசம் கொடுப்பாங்க. ஆமாம். நான் சமைக்க மாட்டேன், பக்கத்து வீட்டில் கொடுப்பாங்க. வாயிலே வைக்க முடியாது. சர்க்கரை ஓசியில் வர பாயாசம் சர்க்கரை போடாமல் தான் கொடுப்பாங்க. கன்றாவியாக இருக்கும். இல்லை பச்சை மிளகால பாயாசமா? சரி சரி ஓகே. மேரியக்கா என்ன கொண்டு வந்திருக்கீங்க கையில? பைபிள் கொண்டு வந்திருக்கேன். பைபிள் சமைக்க தானே வந்திருக்கீங்க? எதுக்கு பைபிள்? சமைக்க கொண்டு வந்தா பைபிள் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு எதனா இருக்கா? அப்படி இல்ல சமைக்கவே நேரம் கரெக்டா இருக்குமே. ப்ரேயர் பண்ணிட்டு சமைச்சா எதுவா இருந்தாலும் செய்யலாம். பிரேயரோட ஃபெய்த் கர்த்தருடைய கிருபையால எதுவும் ஆகும். சரி ஓகே. உங்களுடைய ஃபெய்த் படி நீங்க ஜெயிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். சரிங்களா? கண்டிப்பா. சரி உங்களுடைய பெஸ்ட்டை நீங்க கொடுங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா. ஓகேவா? வாங்க. அடுத்து மாமி சலோமி மாமி சொல்லுங்க. சலோமி மாமி என்ன வந்திருக்கு உங்களுக்கு? ஐயோ அது மீன் வந்திருக்கு. இது எனக்கு சமைக்க தெரியாது, ரொம்ப சுமல் அடிக்கி. எங்க ஆத்துல இது வச்சதே கிடையாது. ஆத்துல வைக்கிறது இல்ல. ஆத்துல இருந்து புடிச்சு நான் மாமியில எப்படி இது எங்க வீட்டுல வச்சதுக்கு சேஷம் ரொம்ப சுமல். ஐயோ சலோமி மாமி அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கான பெஸ்ட் நீங்க கொடுத்தே ஆகணும். சொல்லுங்க. இங்கி சமைச்சிருக்கீங்களா? சமைச்சிருக்கேன். நம்ம சொல்ற தோரணையே இதுவா இருக்கு. எல்லாம் சமைப்பீங்களா பிங்கி? இங்கி சமைப்பேன், சாப்பிடுவேன். சரி ஃபர்ஸ்ட் என்ன சமைச்சிருக்கீங்க? உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன சமைச்சு கொடுத்துருக்கீங்க? எங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன தான் பிடிக்கும். ரெடி இது சொந்த கதையெல்லாம் இங்கே கேட்கல. உன்னதான் பிடிக்குன்றதெல்லாம் இங்கே கேட்கல. நல்லா சமைப்பீங்களா? என்ன சமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டேன். ஏதோ சமைப்பேன். சரி ஓகே. உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். சரிங்களா? நீ போயிட்டு பிங்கி நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. என்னென்ன வேணும் சொல்லுங்கக்கா. சர்க்கரை, பால், சேமியா மெயின். இருங்க இவ்வளோ சொன்னால் எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒன்றா தான் சொல்லுங்கள். சரி இது 3 போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வா. பாக்கி நம்ம என்னென்ன சமைக்கணுன்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். நீ சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வந்துடும். எல்லாருக்கும் முன்னாடி நம்ம தான் பெஸ்ட்டாக கொடுக்கணும். சரிங்களா? போய் எடுத்துகிட்டு வந்துட்டு போய் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சொல்லுங்க. என்ன எடுத்துட்டு? வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, பருப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வா. போயிட்டு நான் சொன்ன எல்லாத்தையும் எடுத்து. ஓகே. அம்மா எங்கே போய்கிட்டு இருக்க? எங்கே போகிறோம்? விலை வேகமாக ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, சமையல் நடந்துட்டு இருக்கு. செப்பல் போட போகிறேன். செப்பலா? எதுக்கு? மீன் குத்தம் இல்லை முள்ளு, அதனால செப்பல் போடணும். என்னடி இது? அப்பயே சொன்னேன். ஆளை பத்தல ஒரு மார்க் ஆகுது. விட்டு வேற ஆளு கூப்பிடலாம். நீ கேட்டியா? நீ வேற வழி. செருப்புலாம் போட போக கூடாதுமா. மீனை ஒரு இடத்துல நின்று சமைச்சு பெஸ்ட்டை கொடுங்க. ஓகே ஓகேவா? சரி வாங்க சமைக்க ஆரம்பிங்க. இங்கே போய் சாப் கத்தியெல்லாம் எடுத்துட்டு வா. மீன் கட் பண்ணணும். சாப் கத்தியா? க்ளீன் பண்ணணும்ல. சீக்கிரம் கட் பண்ணு. என்னாச்சு வந்து பாரு. என்னடி இது? இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் என்னால நிக்க முடியாது. போய் மல்லி, கொத்தமல்லி எல்லாம், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வேணும், எடுத்துட்டு வா. வாக்கா போலாம். இந்த அம்மாவை பார்த்தாலே ஒரு மார்க்கமா இருக்கு. இதுக்கு மேல என்னால நிக்க முடியாதுக்கா. அப்படியா? சரி ஓகே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம். மேரி அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரேயர் பண்ணோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாயாசம் ரெடி ஆயின்னு இருக்கு. வேற லெவல்ல இருக்கே பாக்குறதுக்கு. ஆமா. சரி ஓகே. இன்னும் டைமே ஆகல. எனக்கு பசிக்குதுக்கா. எங்களுக்குன்னு ஒரு ஒஸ்ட் குக்கை கொடுத்தீங்க. போயிட்டு சுகர் எடுத்துட்டு வந்து மேலாக்க கொஞ்சம் போடுமாவனா என் மேல கொண்டு வந்து போடுறா. இப்படிப்பட்ட குக்கை வச்சு நான் என்னத்த சமைக்கிறது? அதை வச்சு நீங்க சமாளிச்சு ஜெயிக்கணும். இல்ல பாயசத்துக்கு தேவை சக்கரை. என் மேல உனக்கு இருக்குது அக்கறை. பாத்தீங்களா? இப்படியாப்பட்ட பெஸ்டா ஒரு ஆளை உங்களுக்கு கூட அமைச்சிருக்கோம். நீங்க என்னங்க அப்படி சொல்றீங்க? ஏமா அக்கறையே வச்சிருந்தா நான் எப்பமா சமைக்கிறது? அதெல்லாம் நல்லா வந்துரும். பார்க்காம முந்திரி எல்லாம் தெரியுது. எட்டி பாரு. உள்ள விழுந்துராதடி. பார்த்து ஜட்ஜஸ்க்கு வேணும், நீங்களே சாப்பிட்றாதீங்க. இல்ல. சரி ஓகே. அடுத்து ரூத் என்ன பண்றாங்க பார்க்கலாம். இங்க வா மினி. இப்போ நம்ம வந்து நம்ம பருப்போட சமையல், ரூத் அக்காவோட சமையல் பார்க்க போறோம். சொல்லுங்க. நான் ஒன்று சொல்றேன்டி. குக்கர்ல இருக்குது பருப்பு, என் மேல காட்டுற வெறுப்பு. எல்லாம் கை தட்டுங்க. சரி சாமுவேல் ஐயாக்காக ஃபர்ஸ்ட் என்ன சமைச்சு கொடுத்துருக்கீங்க?
எங்க ஆளுக்காக நான் ஃபர்ஸ்ட் இன் 1998ல ஓகே மேரேஜ் ஆச்சியா. ஃபர்ஸ்ட் பாவக்காய் பச்சடியும் உருளைக்கிழங்கு கிச்சடியும் செஞ்சு கொடுத்தேன். அன்னைக்கு வந்த ஆளு தாண்டி உன்ன எந்திரிக்கல. எங்க 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 அன்னைக்கு ஊந்தர் உன்னை ஏந்துக்கியா தூக்கி விட்டு வந்துடலாம். அவரை நாங்க எங்கன்னு போய் தேடுவோம், நீயே தேடிக்கமா விடுமா. சீக்கிரம் சமயமா நம்ம ஜெயிக்கிறோம். இவங்க சும்மா வெட்டியா பேசிட்டு இருப்பாங்க. ஆமா நாங்க வெட்டியா பேசிட்டு இருக்கோம். எனக்கு இவங்க ரொம்ப பேசுறாங்க, எனக்கு அமௌண்ட் கூட வேணாம், நான் வெளியே போயிருவேன். நம்ம வச்சு செய்யலன்னு பார்த்தா இவங்க நம்மள வச்சு செய்துங்கா. பருப்பு வெந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் விசில் ஏத்தணுமா போயிட்டு? ஓடியாரமா. ஓகே மாமா அம்மா எங்கம்மா போற? விசில கூட்டிட்டு வரமா. விஜில கூட்டாரு, அவனை வச்சு என்ன பண்ண போற? எங்க குக்கு விசில் எத்தனை சொல்லிச்சு. அது விஜில் இல்ல. போமா உள்ள ப்ரோக்ராம்குள்ள போமா. இதுங்களா வச்சு ஜெயிச்சிருவாங்களா? நாங்க ஜெயிப்போம், நாங்க தான் ஜெயிப்போம். சரி ஓகே. ஏமா என்னது இது? என்னது? பொம்மை மாடு. பெருங்காயத்தை போடுமா. அது மாடு. இப்ப கீழே வந்தா காளை மாடு. நான் அப்பயே சொன்னேன் இது ஒரு மார்க்கமா இருக்குன்ட்டு. அந்த பொம்மை பின்னாடி பஸ்ஸல் வச்சு விளையாண்டுந்தாங்க, அவங்க மம்மி காணோன்னு தேடுறாங்க. நம்ம தூக்கிட்டு வந்துட்டாங்களா? ஆமாக்கா. சரி ஓகே மினி, சமையல் ப்ரோக்ராம் பெஸ்டா போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் இன்னொன்னு சரி சொல்லுமா. என்னம்மா பண்ற? அது புளி. புளி. சீக்கிரம் போ பிங்கி. இதை திருப்பி வச்சா திருப்புளி. பாங்கி சமையல் ப்ரோக்ராமுக்கு எதுக்கு நீ திருப்புலிலாம் எடுத்துட்டு வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க மீனை ரிப்பேர் பண்ண போறாங்க. மீனை ரிப்பேர் பண்ண போறாங்களா? சரி ஓகே மினி, நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிடலாமா? ஒண்ணே பாங்கி சீக்கிரம் வா. அது என்ன இது? என்ன தெரியாது? மானு. மானு. அந்த மான் எட்ல மைக் அந்த அம்மாட்ட குத்துட்டு நான் வெளியே போறேன்டி. பஸ் வருது, கீழ்பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டிக்கெட் போடுங்க, போயிடுறேன். ஒன்னு இல்ல ரெண்டா போடு. சரி ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிடலாம். ஓகேவா? சேலம் செல்வராணி. வாங்க சேலம் செல்வராணி. கூடவே கிளை செயலாளரும் வராங்க. வெல்கம் வெல்கம் சேலம் செல்வராணி. சால்வ போட்டுடலாம் மினி அவங்களுக்காக. சால்வ போடுற மாதிரி போடுவான். திருப்பி குத்துணும். அடுத்த தடவை வர கெஸ்ட்டுக்கு போடணும். அடி பாவி. வருங்கால முதல்வர் எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. வருங்கால முதல்வர் வந்திருக்காங்க. சேலம் சேக்கு வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து சேலத்து செல்வராணி அவங்க வந்திருக்காங்க. வருங்கால முதல்வர் கை தட்டி சாப்பாடுங்க. போதும் உனக்கு கொடுத்த காசுக்கு நீ நல்லா வேலை செஞ்ச. ஓகே ஓகே. கூடவே கிளை செயலாளரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கை தட்டிடலாமா? நன்றி. ஒரு நிமிஷம். ஏமா ஆண்டி தான் வருது. கிளை செயலாளருக்கு கிளை கொடுக்கிறேன். ஐயோ என்ன நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. வெல்கம் மேடம். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். குக்கீஸ் பெஸ்ட்டோ ஒஸ்ட்டோ உள்ள இருக்காங்க. உங்களுடைய வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க மேடம். நான் என்ன சொல்றது, நான் பல பேரோட சண்டை போட்டு பேசியிருக்கேன். சரி. சர்ச்சில் கொஞ்சம் அடக்க உடக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி. இல்ல மேடம், நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசிதான் ஆகணும். என்ன மேடம் நீங்க இப்படி எல்லாம் கேட்டுட்டீங்க? எங்க தலைவை பத்தி எதனா சொன்னீங்கன்னா நாங்க தீ குளிச்சிருவோங்க. தீ குளிச்சிருவீங்களா? போதும், காசு நிறைய இல்லை என்னட்ட. சரி, அதாவது என்னம்மா நீ வர டீ குடிக்கிறேன்றாங்களே. நம்ம ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. சாலுக்கான டைமிங் முடிஞ்சிச்சு, வாங்கிடலாம். சரி ஓனர் வந்துரு. நீ வாடகைக்கா வாங்கிட்டு வந்த? மேடம் 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 வந்து மேடம் என்ன சொல்றாங்கன்னா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றிமா. ஓகே. சேலம் செல்வராணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கூடவே கிளை செயலாளரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ஏமா இருமா, என்னம்மா ஜெயிச்சவங்களுக்கு என்னம்மா பிரைஸ், அத பத்தி எதுவுமே சொல்லாம இன்னும் இல்ல உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது. இன்னும் அவங்க டேஸ்ட் பண்ணவே இல்லை. நம்ம ஆண்கள் ஐக்கியத்துல இருந்து ஒரு செய்தி சொல்லிருக்காங்கம்மா. இந்தாங்கம்மா. ஆமா இப்ப பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நவ்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மினி, என்னன்னு பாரு, சீக்கிரம் பாரு. சார்பா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களா? வா, இது எவ்வளவு பெரிய நியூஸ் தெரியுமா? கிளாப் பண்ணுங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு ஆண்கள் ஐக்கியத்துல 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களா? இதை விட பெரிய விஷயம் தான் இருக்கு. கிளாப் பண்ணுங்க.
இதே மாதிரி பெரிய மனசு யாருக்குமே வராதுங்க. கண்டினியூமா. ஓகேமா, தேங்க்யூமா. ஓகே ஓகே ஓகேமா. சரி ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு சபையில? முடிஞ்சிச்சா? ஓகே, உங்களுடைய டைமிங் முடிய போகுது. இன்னும் 2 minutes தான் இருக்கு. இப்போ ரூத் கிட்ட இருந்து வந்துடலாம். ரூத் சமைச்சு முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டோம். ஜட்ஜஸ் கிட்ட கொண்டு போயிடலாமா? கொண்டு போயிடலாம். சரி ஓகே. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. நல்ல வாசனை வருதா? சீஃப் நான் ஹோட்டல் கடையில் நின்றுந்தாரு. அப்படியா? ஆமாக்கா. நீ பாத்தியா? அதே சாம்பார் அதே வடைக்கா 2 நாளுக்கு முன்னாடி வாங்கினாரு, நான் பார்த்தேன். 2 நாள் ஆயிருச்சா? சரி ஓகே ஓகே. சரி எல்லாம் சூப்பரா இருக்கும் போல. சரி ஓகே. அடுத்து மேரியக்கா பாயாசம் மேல தண்ணி மாதிரி வெப்பாடி சாம்பார். அவ ஆங்கரா இருக்கிறல ஒருத்தி அவ தண்ணி மாதிரி வைப்பா சாம்பார் மேல வந்து. சரி வேற வழி இல்லாம நாங்க சாப்பிடுவோம். இப்போ நம்மளும் இன்னும் சாம்பார் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றா பாரு. அவ ஆங்கர். ஆமாக்கா. சரி ஓகே ஓகே சொல்றேன். சரி அவங்க சொல்றது நம்மளுக்கு கேட்கல அப்படின்னு நினைச்சுக்கோ. சரியா? சரி அக்கா, என்ன பாயாசம் இது? பச்சை மிளகாய் பாயாசம். பார்த்தா தெரியல, பச்சை கலர்ல இருக்குதா? பச்சை கலர்ல இருக்குடி. சாப்பிட்டு பாரு. இவ சாப்பிடுவா, சாப்பிட்டு பாரு. பயப்பட வேண்டாம், சாப்பிட்டு சாப்பிடலக்கா. சரி ஜட்ஜஸ், பச்சை மிளகாய் பாயாசம் சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் உட்கார முடியாது என்னால. அப்படி இல்லை, கர்த்தருடைய கிருபையால ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. சாப்பிட்டு பாருங்க, ஒன்னே ஆகாது. ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கொடுத்துருங்க. ஓகே. அவங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நான் சாப்பிடுறேன். ஓகே சரி ஓகே. வாங்க சல்லோமி மாமி, முடிச்சிட்டிங்களா? ஃபிஷ் சமைச்சு முடிச்சாச்சு. ஏமா நீ பேசுடி இந்த அம்மாட்ட, எனக்கு ரொம்ப பீதியா இருக்கு பக்கத்துல வர. மாமி உங்க திறமைய காமிச்சிங்களா அதுல? ஆமா, மீன் வறுவல், மீன் குழம்பு. மணக்குதுதான். அது நல்ல மனமா நல்ல மனமா தெரியல. ஜட்ஜஸ் கிட்ட கொண்டு வாங்க, அவங்க டேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் அவங்க சொல்லுவாங்க. கொண்டு வாங்க எல்லாரும் வாங்க. ஃபர்ஸ்ட் சலோமி மாமி, நீங்க வாங்க. சலோமி மாமி கிளாப் பண்ணிடலாமா அவங்களுடைய கிரிட்டிஸ்க்காக? ஜட்ஜஸ், மீன் வறுவல், மீன் குழம்பு. மீன் வறுவல், ஃபிஷ். சாப்பிடும் போது செப்பல் போட்டு, கண்டிப்பா செப்பல் போட்டே சாப்பிடணும். நீங்க முள்ளு குத்தம். அவங்களுக்கு புரியாது. அம்மா செருப்பை போட்டு வந்து சாப்பிட்றதுக்கு. இவங்க என்ன சொன்னாலும் அந்த அம்மா கசகசா மனமனா அப்படிதான் சொல்ல போறாங்க. கசகசா மனம் அவங்களும் சொல்லிட்டானம்மா. சொல்லுங்க. ஸ்பூன் சுடுறி மேடம், கையில சாப்பிட மாட்டாங்க. ஸ்பூன்ல இல்ல மேடம், நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிறோம், கையில சாப்பிட்டு தான் பாரம்பரியம். சரி ஓகே, டேஸ்ட் பண்ணுங்க மேடம். பயப்பட வேண்டாம். சொல்லுங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. மீனே கையில வரல. ஒரே காரமா இருக்கு. மேடம் வந்து காரமா இருக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, சலோமி மாமி அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன ரிசல்ட்னு கடைசியா பார்க்கலாம். அடுத்து மீன் டிஷ் எடுத்துங்க, நீங்க போய் சைடுல வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வாங்க. அடுத்து ரூத் வாங்க. ரூத்துக்காக ஒரு கரங்கோஷம். பருப்பு சாம்பார். டான் பருப்பு. டேஸ்ட் பண்ணுங்க. தைரியமா சாப்பிடலாம். தைரியமா சாப்பிடுமா. நல்லா அருமையான சாம்பார், வடை. வேற லெவல் இருக்கா? வாட்? ஓவர் சால்ட். உப்பு அதிகமா போட்டுக்கிறீங்களாங்க? பவர் சால்ட்டா, ஓவர் சால்ட்டா? ஓவர் சால்ட். வடையில ஓவரா சால்ட் இருக்கு. சரி, உங்க பெஸ்ட்டை நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எட்ட காலி பண்ணுங்க. எடுங்க உங்க டிஷ். இப்படி சொதப்பிட்டி அம்மா ரூத்தம்மா. அடுத்து மேரி அக்கா பச்சை மிளகா பாயசத்துக்காகவே ஸ்பெஷலா ஒரு கேப் தரலாம். கிரீன் சில்லி கீரா. அங்க கிரீன் சில்லி, பச்சை மிளகாய் பாயாசம். வாவ் சூப்பரா இருக்கு. பச்சை மிளகால இப்படி பண்ண முடியுமா? பச்சை மிளகாய் வெச்சி. தேங்க்யூ. வெரி குட். பருப்பே அப்படிதான் செஞ்சு வச்சுக்கிறேன். என்னாச்சு? வெரி நைஸ். வெரி நைஸ். குட். சுகர் இஸ் நார்மல்.
நார்மல். ஓகே ஓகே சூப்பர். மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். சூப்பரா இருக்கு. எல்லாம் சூப்பர். பெஸ்ட். சரி ஓகே. அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. இப்போ அவங்களுடைய ரிசல்ட் என்னன்னு நான் கேட்டு உங்களுக்காக சொல்றேன். சரிங்களா? ஓகே, எல்லாரையும் ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துருங்க. யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிடலாம். சரியா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மினி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. 5 4 3 2 1. நம்மளுடைய மேரி அக்கா வின் பண்ணியிருக்காங்க. கிளாப் பண்ணுங்க. சூப்பரா வந்திருக்கு சொல்லிட்டு மேரி அக்கா வந்து ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, நாங்க ஜெபம் பண்ணதுனால தான் ஆண்டவர் எங்களுக்கு பெஸ்டா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. இப்ப மேரி அக்கா கிட்ட கேட்கலாம். மேரி அக்கா சொல்லுங்க, ஜெயிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, என்னுடைய தேவனாலேயே எல்லாமே ஆகும். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பச்சை மிளகாய வச்சியும் என்னால பெஸ்டா கொடுக்க முடியும், ஆண்டவர் வந்து அதை ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எல்லாரும் இவங்களுக்காக கிளாப் பண்ணிடலாமா? ஆண்கள் ஐக்கியத்திலிருந்து 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண மாதிரி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சீக்கிரத்தில் அந்த பேமெண்ட்டை பர்சனலாக எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது.